சொல்வனத்தின் நடுவினிலே நானும் ஒரு சொல்லாகி சொற்களின் வண்ணத்தில் சொக்கிப் போயிருக்கிறேன். சொல்வனத்தின் நடுவினிலே நானும் ஒரு சொல்லாகி சொற்களின் வண்ணத்தில் சொக்கிப் போயிருக்கிறேன். சொற்களில் கால் தடுக்கி தடுமாறும் பொழுதெல்லாம் இன்னொரு சொல் வந்து தாங்கி நிற்கும் அளவுக்கு, சொற்களில் கால் தடுக்கி தடுமாறும் பொழுதெல்லாம் இன்னொரு சொல் வந்து தாங்கி நிற்கும் அளவுக்கு அடர்ந்த வனமாக மட்டுமல்ல, அற்புத வனமாகவும் அவ்வனம் இருக்கிறது. அடர்ந்த வனமாக மட்டுமல்ல, அற்புத வனமாகவும் அவ்வனம் இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லாக என் இதய கமலத்தின் உள் நுழைந்து நிறைந்து, ஒவ்வொரு சொல்லாக என் இதய கமலத்தின் உள் நுழைந்து நிறைந்து இரும்பு மனத்தையும் உருக்கிவிட்டு போகிறது. இரும்பு மனத்தையும் உருக்கிவிட்டு போகிறது. என்னுள்ளே வனமா அதனுள்ளே நானா என்றெல்லாம் என்னால் இனங்காண முடியாமல், என்னுள்ளே வனமா அதனுள்ளே நானா என்றெல்லாம் என்னால் இனங்காண முடியாமல், சொல்லும் பொருளும் எந்தன் உள்ளும் புறமுமாய் முற்றிலும் நிறைந்திருக்கிறது. சொல்லும் பொருளும் எந்தன் உள்ளும் புறமுமாய் முற்றிலும் நிறைந்திருக்கிறது. இப்படியே மொத்தமாக என்னுள்ளே நிறைந்திருந்து, இப்படியே மொத்தமாக என்னுள்ளே நிறைந்திருந்து அற்புத நிலையொன்றை ஏற்படுத்தி போகிறது. அற்புத நிலையொன்றை ஏற்படுத்தி போகிறது. ஞானியர்கள் மட்டுமே எட்டுகின்ற நிலையது. ஞானியர்கள் மட்டுமே எட்டுகின்ற நிலையது. அதிலும் 1000ல் ஒருவருக்கு 1000 ஆண்டுகள் தவத்தின் பயனாலே படிப்படியாய் கிட்டுவது. அதிலும் 1000ல் ஒருவருக்கு 1000 ஆண்டுகள் தவத்தின் பயனாலே படிப்படியாய் கிட்டுவது. அப்படி ஒரு நிலையினிலே அற்புதமாய் லயித்தபடி, அப்படி ஒரு நிலையினிலே அற்புதமாய் லயித்தபடி சொல்லடர்ந்த வனத்தினிலே சொற்களற்று நிற்கிறேன். சொல்லடர்ந்த வனத்தினிலே சொற்களற்று நிற்கின்றேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.